Hi everyone. ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா 7805 7809 7806 7812 டிரான்சிஸ்டர்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படினா மேக்ஸिमम பார்த்தா 1.5 ஆம்பியர் வரைக்கும் கரண்ட் ரேட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம வோல்டேஜ்ல பாத்தீங்க அப்படினா 1.2 வோல்டேஜ்ல இருந்து மேக்ஸिमम 30 வோல்டேஜ் வரைக்குமே நம்மளால வோல்டேஜ் ரெகுலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனா நம்ம கிட்ட இப்போ 12 வோல்டேஜ் தான். அதனால 12 வோல்டேஜ் வரைக்கும் நம்ம இப்போ வந்து நம்ம வந்து செஞ்சு காட்ட போறேன். ஆனா இது அந்த 30 வோல்டேஜ்க்கு பண்றதுக்கு அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? ஆனா கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து நீங்க 30 வோல்டேஜ் வரைக்கும் மேக்ஸिमम கொடுத்துக்கலாம். அதுக்கான அர்த்தம் அதுதான். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து சர்க்யூட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் தேவைன்றத பத்தி பார்த்தலாம். ஒரே ஒரு பொட்டன்ஷியோமீட்டருங்க. இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட ரேஞ்ச் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஓம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரெசிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா 560 ஓம். ஓகேங்களா? 560 தான் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. 330 யூஸ் பண்ணலாம், இல்லை 470 யூஸ் பண்ணலாம், இல்லை 560 யூஸ் பண்ணலாம், இல்லை 720 யூஸ் பண்ணலாம், இல்லை 1K யூஸ் பண்ணலாம். இதில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ஐசி தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு ஐசியோட நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா lm317t. ஓகேங்களா? இந்த ஒரு இதை வச்சு தான் நம்ம கரெக்டான வோல்டேஜ், ஒரு ப்ராப்பரான வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட், அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் இதை வச்சு மட்டும் தான் செய்ய முடியும். ஓகேங்களா? சரி, இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதோட பின் கனெக்ஷன்லாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா எப்பயுமே எல்லா ஒரு டிரான்சிஸ்டர் வச்ச எந்த ஒரு ஐசியுமே நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், இப்படி தானே பிடிப்போம். அதாவது 787805 7806 இது எல்லாத்தையுமே. ஆனால் இதை ஒன்று மட்டும் இப்படி திருப்பி பிடிக்கணும். ஓகேங்களா? இப்படி திருப்பி பிடிச்சி இந்த ஃபஸ்ட்டு பின் இருக்குங்களா இதுதான் இன்புட். ஓகேங்களா? செகண்ட் பின் இருக்குங்களா இதுதான் அவுட்புட். ஓகேங்களா? தேர்ட் பின்னுக்கு பதிலாக இதுதான் அட்ஜஸ்டபிள். ஓகேங்களா? இப்போ எப்படி கனெக்ஷன் தரணும்னு பாருங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே வழக்கமாக பார்த்தீங்கன்னா 7805 7806 7809 இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வச்சு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி இப்படி திருப்பி பிடிச்சி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அந்த 7805 7806 பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட் பின் வந்து இன்புட்டை வச்சிட்டோம். செகண்ட் பின் பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட்டு. ஓகேங்களா? ஸோ அவுட்புட்டை நான் வந்து அவங்கள்ட்ட இந்த ஒரு இதில் தான் காட்ட போகிறேன், மல்டிமீட்டர் தான் கனெக்ட் போகிறேன். ஸோ வந்து இதில் அவுட்புட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அவுட்புட் இதை வந்து எடுத்துட்டேன் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க இந்த ரெசிஸ்டரில் வந்து செகண்ட் பின்லேருந்து தேர்டு பின்னுக்கு ஒரு ரெசிஸ்டர் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? செகண்ட் பின் டு தேர்டு பின்னுக்கு 560 போடுறேன் நான். நீங்களும் 560 தான் போடணும்னு அவசியம் இல்லை. 330 560 470 அப்புறம் 720 1K இந்த மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? இது நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு செகண்ட் பின்லேருந்து தேர்டு பின்னுக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஒரு பொட்டன்ஷியோமீட்டர். இந்த பொட்டன்ஷியோமீட்டர் வந்து 10 கிலோ ஓம். இதை வச்சு இப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொட்டன்ஷியோமீட்டரில் 3 கனெக்ஷன் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த 3 கனெக்ஷனில் இந்த ஒரு கனெக்ஷன் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு தனியாக இருக்குல்ல, இந்த தனியான கனெக்ஷன் எடுத்து வந்து இந்த பின்னில் கொடுத்துருவோம். இந்த தேர்டு பின்னில், இந்த ஒரு ஐசியோட தேர்டு பின்னில் கொடுத்துருவோம். இன்னொரு கனெக்ஷனை வந்து இந்த காமன் இருக்குது. பார்த்தீங்களா? இந்த காமனை வந்து இதுலேருந்து இந்த ரெண்டில் எதில் வேணால் கொடுக்கலாம், உங்கள் இஷ்டம். ஓகேங்களா? அப்புறம் ஒன்றே ஒன்று வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் இந்த கிரவுண்ட் அதாவது -12 வோல்டேஜ், இந்த 12 வோல்ட்டில் அந்த பவர் சப்ளைலேருந்து வர மைனஸ் எடுத்து வந்து இந்த தனியாக இந்த ஒரு பின்னில் கொடுத்துட்றோம். ஓகேங்களா? இந்த 2 பின்னில் இருக்கிறதுல எந்த பின்னில் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டேன். இன்னொரு பின்னு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த பொட்டன்ஷியோமீட்டரில். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு மைனஸ் எங்கேருந்து எடுக்கணும்னா இந்த இடத்துல இருந்து கிரவுண்டு. ஓகேங்களா? மைனஸ் கிரவுண்டு எல்லாம் ஒன்று தான். ஓகேங்களா? இது ரெண்டும் காமனாக வச்சுட்டேன். இந்த ஒரு தனியாக இருக்க பின்னை மட்டும் இதில் வந்து 3வது பின்னில் கொடுத்துட்டேன். இங்கேருந்து நான் வந்து அவுட்புட் எடுத்துக்கிறேன். செகண்ட் பின்லேருந்து இந்த ஒரு ரெசிஸ்டர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கனெக்ஷன் கரெக்டாக கொடுத்துருங்க. அப்படி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஐசி வந்து சீக்கிரமாக போயிடும். ஹீட் வரும், செம்மையாக ஹீட் ஆயிடும், உடனே அது போயிடும். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி பவர் சப்ளைலாம் ஆனில் தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து 9.5 காட்டிகிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், ஏன்னா 1.2 வந்து லெஸ் தென் 1.2 வரைக்கும் கம்மியான அளவு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். பாருங்கள், வேணா 10 பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 வோல்டேஜ் வரைக்குமே வருது. ஓகேங்களா? ஆனால் என்கிட்ட பவர் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்டேஜ் தான். ஆனால் ஏன் 20 காட்டுது அப்படின்னா இமேஜினரி வோல்டேஜ். ஓகேங்களா? எப்போ நான் லோடு அப்ளை பண்ணுறேனோ அப்போ இது வந்து காண போயிடும். ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் 12 வோல்டேஜ் தான். இங்கே எனக்கு லோடு எதுவுமே நான் கொடுக்காதனால சும்மா இது மல்டிபிளில் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இமேஜினரி வோல்டேஜ் அங்கே 19 காட்டிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த என்கிட்ட இந்த பவர் சப்ளைவே பார்த்திங்க அப்படின்னா 12 வோல்டேஜ் பவர் சப்ளை தான். ஓகேங்களா? பாருங்கள், நான் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். 1.2 வோல்டேஜில் இருக்குது. இப்போ இருந்து இப்படி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள். ஓகேங்களா? இது இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பரான கரெக்டான ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட்னா இந்த ஒரு சர்க்யூட் தான். நம்ம வெறும் இந்த பொட்டன்ஷியோமீட்டர் விட்டு வச்சு செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான வோல்டேஜ் ரெகுலேட்டர் சர்க்யூட் கிடையாது. ஓகேங்களா? அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட்டாலும் நான் கண்டிப்பாக பண்ணுறேன். உங்களுக்கு முடியாதுன்னு இருக்க விஷயத்தை முடியும்னு நினச்சா தான் முடியாதுன்னு இருக்க விஷயமா ஒரு நாள் முடியும். ஹேவ் ஏ குட் டைம். தேங்க்யூ.
எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்லாம் மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.